ஹலோ, அடேங்கப்பா சமையல். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கப்பால் ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிக்கிட்டு அடுத்து ஒரு கப் மாவு, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் சர்க்கரை, நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைங்க வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க, இதுவே வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. குழி பணியாரத்துக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. நான் ஏன்னா ஏற்கனவே தண்ணி வந்து கலந்து வச்சுட்டு தான் யூஸ் பண்ணேன். அந்த மாவு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு பண்ணுங்கள். நல்லா இது கரைஞ்சிடுச்சு சர்க்கரை. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த பட்டையெல்லாம் சீவிட்டேன். தேங்காயையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லம் வேணுனாலும் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் சர்க்கரையை தான் கலக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு. அடுத்து நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். குழி பணியாரத்தை வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சமாக நெய் விட போகிறேன். நெய் விட்டுட்டு தடவிக்கோங்க. நெய் தடவிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மாவு ஊற்ற போகிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஏன்னா கொஞ்சமாக விட்டிங்கன்னா அதுவே உப்பி வந்துடும். பாருங்க. நான் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேங்க. அப்புறமா திறந்து பாருங்கள். பாருங்கள் நல்லா அடியில் வெந்துருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட டெஸ்டர் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்துட்டு அது எடுக்கும்போது டெஸ்டரில் விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். ஸ்பூன் இருந்தால் கூட எடுக்கலாம். நல்லாவே வெந்திருக்குங்க. திருப்பி விடுங்க.
டெஸ்ட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்க. அது திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. குழி பணியாரம் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தீச்சல் இல்லாத கோல்டன் கலரில் எடுக்கணும். சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.